அவங்க கூட இருக்கிற அந்த வேடிங்கிற அதிகாரியும் 2 பேரும் வேகமா போய்கிட்டு இருந்தாங்கன்னு. வேகமா இல்லையா? முதல்ல வேகமா போனாங்க. அப்புறம் ஏசப்பா அவங்க மனசுக்குள்ள பேசி அப்புறம் அந்த ரொட்டியெல்லாம் கீழே விழுந்த அப்புறம் இப்ப கொஞ்சம் மெதுவாவே போய்கிட்டு இருந்தாங்க, அப்படித்தானே? ஆனா மெதுவா போய் அப்படி இருந்தாங்க. ஆனா எதுக்கு ஏசப்பா இப்படிலாம் செஞ்சாங்கன்னு சொல்லி குழப்பத்திலே போகும்போதுதான் அந்த காட்சி அப்படியே கண் முன்னாடி பார்த்தவங்க அப்படியே விளவெடுத்து போனாங்க, ஒரு மாதிரியா பயந்து போனாங்க. அவங்களுடைய வேக ஓரமா நிறுத்தி வேகமா கீழே இறங்கி வந்தாங்க. கீழே இறங்கி வந்த உடனே அந்த வேடி முன்னாச்சு அப்படியே தலையில அடிச்சு, என்ன வன்னியா என்ன இது அப்படியே அழுகுறாங்க. அந்த படத்தை தான் நீங்க எப்ப பாக்குறீங்க. அவ்வளவு பெரிய அதிர்ச்சி. வன்னியா, நீ அப்ப சொன்னீங்களா கண்டிப்பா ஏசப்பா எதுவுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்கன்ட்டு. இந்த பாருங்க வன்னியா, எவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு. இவங்க மெதுவா வரும்போது இவங்களுக்கு பின்னாடி ரொம்ப வண்டி இவங்களை முந்தி போச்சுன்னு சொன்னல, அதுல ஒரு சின்ன பிள்ளைகளை ஏற்றிட்டு போன ஒரு ஸ்கூல் வேன் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப பேருக்கு அங்கங்க அடிபட்டு இருக்கு. நினைக்கவே பரதாம இருந்துச்சு. உடனே வன்னியான வேகமா போனாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு வேண்டி எல்லா உதவியும் செஞ்சாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள, ஏசப்பா நீங்க எவ்வளவு பெரியவங்க இருக்கீங்களே, எவ்வளவு பெரியவங்களா இருக்கீங்க, என்ன காப்பாத்துறதுக்கு தான், இல்லாட்டி நானும் கூட விபத்துல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த ரொட்டியெல்லாம் கீழே எனக்கு தெரியாமலே தட்டி விட்டு என்ன மெதுவாக்குனீங்களோ? சாமி, நீங்க என் காதுக்குள்ள பேசும்போது கூட கவனம் இல்லாம நான் வேகமா போயிட்டேனே. நல்ல சாமி, எனக்கு நல்ல நேரத்துல என்னுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க. நல்ல வேளை நான் உங்க பேச்சை கேட்டதுனால பெரிய விபத்துல இருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். இந்த வன்னியானாச்சு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு வேகமா மனசுக்குள்ளே ஏசப்பாட்ட பேசிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் வேகமா செய்யறாங்க. இவங்களோட கூட அந்த அதிகாரிக்கு ஆச்சரியமா தாங்க முடியல. எப்படி இது நடந்திருக்கு? அந்த வன்னியா சொன்ன இயேசு கண்டிப்பா உயிருள்ளவர் தான். அவர் சொல்றது ரொம்ப கரெக்டா நடக்குது. நான் இவ்வளவு நாள் இந்த பயிற்சி தளத்துல இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கடவுளை கேள்வியும் படல, அது அப்படியே வாழ்க்கையில செயல்படுத்தின ஒரு பயிற்சியாளரை நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வேகமா தன ட்ரக்ல ஏற்றி அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள்ல ரொம்ப அடிபடாம பாதுகாத்து ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களுடைய பயிற்சி நிலையத்துக்கு வந்தாங்க. ஆனாலும் அந்த வேடும் அதிகாரி மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. இயேசுவே, இந்த வன்னியா கூட இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, கொஞ்சம் நாங்க தாமதிச்சாலும் இப்ப நானும் வன்னியாவும் நிச்சயமா உயிரோட இருந்திருக்க மாட்டோம். பெரிய விபத்துல இருந்து எங்களை காப்பாத்துனீங்களே. சிலர் கூட சொல்லுவீங்க, அண்ணே பெரிய சுனாமி எல்லாம் வந்துதான் சொன்னாங்களே, அதுல இருந்து கூட ஏசப்பா நம்மளை காப்பாத்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா நமக்கு கிருபையா இன்னொரு வாழ்க்கை தந்திருக்காங்க இல்லையா? கண்டிப்பா இதை நம்ம பயன்படுத்தணும்ல. ஆமா, ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கை தந்திருக்காங்கல்ல, அழிவுல இருந்தா நம்மளை பாதுகாத்திருக்காங்கல்ல. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி இருக்கிற நம்ம கொஞ்சம் வாழ்க்கையினால எதையாவது ஒண்ணு சாதிக்கணும். வன்னியார்களுக்கு வாழ்க்கையை கூட்டி கொடுத்த நோக்கம் என்ன? இன்னும் கூட ராணுவ பயிற்சியில இன்னும் நம்ம சிறப்பா ஏசப்பாவுடைய செயல்களை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே வன்னியான வந்தாங்க. வன்னியர்களுக்கு இங்க வந்த உடனே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுத்தாங்க. வன்னியா, உனக்கு 8 நாள் லீவு தந்திருக்கிறாங்க, நீங்க போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாம். வன்னியானுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்களா? நீங்க கூட உங்க ஸ்கூல்ல இப்ப இந்த ஹாலிடேஸ் விடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். எப்போ 1 வருஷம் வேலை முடிஞ்சிச்சு, புக்கெல்லாம் அப்புறப்படுத்திட்டு ரொம்ப குஷியா விளையாடுறீங்களா? வன்னியானுக்கு இருந்த சந்தோஷம், நான் எவ்வளவு நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவை, என்னுடைய அன்பு அண்ணனை, என்னுடைய ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ எல்லாரையும் பார்க்க போறேன், சேர்ச்சில போய் அவங்க எல்லாரையும் சந்திக்க போறேன், ரொம்ப சந்தோஷம். இங்க உள்ள ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு வரேன், எங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேன், நான் போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா கிளம்புனாங்க. கிளம்பி அப்படியே நேரம் வீட்டுக்கு போனாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முந்தி அன்னைக்கு முக்கியமாக ஒரு ஆராதனை ஆலயத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால நம்ம அப்பா அம்மாவை பாக்குறதை விட இன்னொரு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு நேரம் அந்த சர்ச்சுக்கு போனாங்க. அங்க போன உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். வன்னியா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. வன்னியான ஒண்ணும் இல்லை, எனக்கு திடீர்னு எதிர்பாராம லீவு கிடைச்சது, அதான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா வன்னியா, நீங்க வந்துட்டீங்க, ஒண்ணு செய்யுங்க, நீங்க அந்த ராணுவ பயிற்சியில என்னென்னலாம் செஞ்சீங்க, அங்க என்னென்னலாம் நடந்துச்சு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க அடிக்கடி உங்க அம்மா அப்பாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
வன்னியானுக்கு ரொம்ப சந்தோஷம். வன்னியான்னு அந்த அத்தனை பேருக்கு முன்னாடி போனாங்க. அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க, அந்த படத்தை தான் இப்ப பாக்குறீங்க. வன்னியான்னு அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி போய் ஆணித்தரமா, ஏசப்பா இந்த பயிற்சி நிலையத்துல எனக்கு என்னென்ன உதவியெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவா பேசுறாங்க. உணவு கொடுக்காம பட்டினி போட்டாங்க. அப்ப கூட ரொம்ப பேர் அதிகாரம் எதிர்பார்த்தாங்க. இவனுடைய குடல் சுருங்கி ஒட்டி இவனுக்கு குடல் புண்ணுங்கிற நோய் வந்து கண்டிப்பா செத்து போயிடுவான்னு எதிர்பார்த்தாங்க. அதுல என் வயிற்றுக்கு என்ன பிரச்சனையுமே வரல. அற்புதமா ஆண்டவர் காப்பாத்துறாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி எத்தனையோ இரவு குளிருக்குள்ள கோடைகால பனியன் ட்ரௌசர் உடைய வந்து இவங்க கண்ணீர் கூட பனிக்கட்டியா மாறக்கூடிய அளவுல ஒரு குளிர்ல இவங்களை நிப்பாட்டினாங்க. அதுலயும் ஏசப்பா இவங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுத்தாங்க. அடுத்து பல நேரங்களில் இவங்களுக்கு சவுக்கடி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு கஷ்டங்களையா சொல்றாங்க. அது முக்கியமா இவங்க எதை பெருசா சொன்னாங்க தெரியுமா? கடைசி நேரத்துல அந்த விபத்துல இருந்து ஏசப்பா பாதுகாத்தாங்கல்ல, உனக்கு கூட சில விபத்து நடந்து பாதுகாத்தாங்க, எவ்வளவு உனக்கு சந்தோஷமா இருக்கும். அதையெல்லாம் சொல்றாங்க. வன்னியா அப்படியா இப்படியா செஞ்சாங்க? நம்ம ஏசாமி ஒரு பெரிய அற்புதர், எவ்வளவு அற்புதமான விஷயம் செஞ்சிருக்கிறாங்க. வன்னியா நாங்க ரொம்ப பேரு நீ எங்களை விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப வருத்தப்பட்டோம். நீ போன பிறகு ஐயோ நமக்கு சரியான ஆட்டோ டிரைவரே கிடைக்க மாட்டாரா, சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம போயிருமாங்களான்னு சொல்லி வருத்தப்பட்டோம். ஆனா நீ போனது எவ்வளவு நன்மை பாத்தியா? நீங்க அங்க போய் எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறீங்க. உங்க மூலமா எத்தனை பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்பதான் வன்னியாரனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஒரு கூட இருந்த பிரதருக்கு லீவு கிடைச்சது பாத்தீங்களா, எதிர்பாராம. அது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. அதுதானே எல்லாருக்கும் முக்கியமா பேசப்பட்ட ஒரு விஷயம். அதையெல்லாம் கூட சொன்னாங்க. ஆனா அவங்க பாடு அனுபவிச்சது ரொம்ப குறையத்தான் சொன்னாங்க. இன்னொன்னு அவங்களுடைய பரலோக காட்சி, தேவதூதன் அப்படியே கூட்டிட்டு போனாங்க. அங்க யாரெல்லாம் பார்த்தாங்க சொல்லுங்க? கரெக்டா, தாவீது பார்த்தாங்க, மோசே அண்ணாச்சியை பார்த்தாங்க, தானியேல் அண்ணாச்சியை பார்த்தாங்க, எல்லாரையும் பார்த்தாங்கல்ல. அதையெல்லாம் சொன்னாங்க. இப்போ கடைசியா அந்த வேடிமூர் அதிகாரி கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பாவை பத்தி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வன்னியாவுக்காக ரொம்ப நாங்க வன்னியா இங்க பாருங்க உங்களுக்காக நாங்க தென்னாமும் செவிப்போம் அப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் வன்னியானனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அந்த மக்களை எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, ஐயா பெரியவங்களை, தாய்மார்களை, அந்த சின்ன பிள்ளைங்களை, வாலிப சகோதர சகோதரிகளை, நானு அந்த ராணுவ பயிற்சியில இவ்வளவு தூரம் இயேசுவை வெளிக்காட்டுறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஜெபம் தான், நீங்க பண்ண ஜெபம் தான். நீங்க ஜெபம் பண்ணாம மட்டும் இருந்திருந்தீங்கன்னா நான் இவ்வளவு பெரிய விஷயத்தை இயேசுவுக்காக சாதிச்சிருக்கவே முடியாது. நிச்சயமா என்னால நடக்கல. எனக்குள்ள இருக்கிற இயேசப்பாவோட தான் இதை சாதிக்க முடிஞ்சு. அதுக்கு முழு காரணம் உங்க ஜெபம் தான். அதனாலதான் தம்பி தனிச்சு நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க கண்டிப்பா ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்றேன். நான் அதிகமா வலியுறுத்துது உங்களுக்காக, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக, விசேஷமா நம்ம நாட்டுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறேன். வெரி குட். ஜீசஸ் டிவிக்காக எல்லாம் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கேன். அப்படித்தானே? தினமும் மறக்காம ஜெபம் பண்ணுவீங்களா? வன்னியா அண்ணாச்சி இவ்வளவு தூரம் ஒரு அதிகமான அந்த ராணுவ பயிற்சியில் உள்ள அத்தனை பேருக்கும் இயேசுவை வெளிக்காட்டுறதுக்கு ஒரே காரணம் என்ன சொல்லுங்க? அவங்களுடைய ஆதரவாளருடைய ஒரே ஜெபம். ரொம்ப சந்தோஷம். வன்னியான எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, இப்ப நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுல போறேன், நான் அடுத்து எப்போ வருவேன்னு தெரியல, தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரையும் அப்படியே பாக்குறாங்க. இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா இருக்குது. அடுத்து நம்ம எப்போ இந்த ஆலயத்துக்கு வருவோம், இந்த சர்ச்சுக்கு வருவோம், இவங்க எல்லாரையும் நம்ம எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்களுக்கு எழுந்துச்சு. பரவாயில்ல, நீங்க கூட ஒரு வருஷம் படிச்சு முடிக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களை பிரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். விசேஷமா அந்த ஹாஸ்டல்ல படிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முந்தின வருஷம் படிச்சவங்க எல்லாம் வேறு வேறு இடத்துக்கு போவாங்க. அதே விட நீங்க சில நேரத்துல உறவினர் வீட்டுக்கு போகும்போது 2-3 நாள் தங்கிட்டு அங்கிருந்து பிரிஞ்சு வரும்போதெல்லாம் கஷ்டப்படுவீங்களா? அதே மாதிரி வன்னியானுக்கு ரொம்ப உள்ளுணர்வு. அவங்க எல்லாம் பிரியா விடைப்பட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்க அப்பா வந்தாங்க. அப்பா பார்த்தோன்னே வன்னியானுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? அப்பா நான் போட்ட கடிதம் கிடைச்சதா? கிடைச்சது ராஜா, கிடைச்சது. ஏன்பா ரொம்ப முடிஞ்சு போயிட்டியப்பா? ஏன் இவ்வளவு? ஒண்ணும் இல்லப்பா. நல்லா கவனிக்கணும், வன்னியானன் தான் படுற கஷ்டத்தை வீட்டுக்கு அவங்க அதிகம் எழுதுனதே கிடையாது. ஏசப்பா செஞ்ச அற்புதங்களை மட்டுமே லேசா எழுதியிருப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, மனசு கஷ்டமா இருக்கும்ல.
அப்பாட்ட பேசிட்டு போறாங்க. அந்த காட்சியை தான், அந்த படத்தை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. வன்னியானும் அவங்க அப்பாவும் அப்படியே பேசிக்கிட்டு அந்த அருமையான இயற்கை சூழ்நிலை, நல்ல மரங்கள் சூழ்ந்த பகுதி, அருமையான இயற்கை சூழ்நிலை அப்படியே நடந்து போறாங்க. அருமையான அழகான மலைகள், ஓடுகின்ற நல்ல தெளிந்த நீரோடைகள், அதெல்லாம் அப்படியே பாக்குறாங்க. அப்படியே வன்னியான ஏதோ புதுமையா பார்த்த மாதிரி அப்படி பாக்குறாங்க. அப்போ அப்பா கேக்குறாங்க, என்ன ராஜா ஒரு நாளும் பார்க்காத மாதிரி திரும்பி திரும்பி பாக்குறீங்களே, என்னப்பா, ஏன் ராஜா கேட்கும்போது அப்படியே வன்னியான கண்ணுல இருந்து அப்படியே கொஞ்சம் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்பா அப்பா நான் நினைக்கிறேன், என் மனசு சொல்லுது, அனைவரும் நான் இதை கடைசியா பாக்குறேனோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதுப்பா. இன்னும் என்னால் இந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்பா அதோட மேல அடுத்து நான் உங்களை சந்திப்பதே இல்லை வன்னியா அப்படின்னு சொல்லாத ராஜா, அப்படி சொல்லாதப்பா, நம்ம இன்னொரு இடம் சந்திப்போம் ராஜா. ஏன் ராஜா அப்படி நான் சொல்லுவேன்? இல்லப்பா இல்ல ராஜா அப்படி பேசாத. அப்பாவும் மகனும் பேசிக்கிட்டே போறாங்க. வன்னியான்னு சொல்றாங்க, இல்லப்பா நீங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்க, என்னுடைய மனது நல்லா சொல்லுது, அடுத்த தடவை உங்களை நான் சந்திக்க மாட்டேன்னு தான் சொல்லுது, நீங்க மனதை நல்லா திடப்படுத்திக்காங்கப்பா, நல்ல ஜெபம் பண்ணுங்கப்பா. இப்ப வன்னியா அண்ணன் வேகமா வீட்டுல போய் அப்பாவை பாக்குறாங்க, அண்ணனையும் பாக்குறாங்க. எல்லாரையும் பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியா பேசிட்டு வீட்டுல உள்ள எல்லா இடங்களையும் நல்லா பாத்துக்கிறாங்க. அம்மாட்ட கடைசியா, அம்மா நானு போயிட்டு வரட்டுமா அப்படிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது. கண்ணில இருந்து அவங்களை அறியாமலே கண்ணீர்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் கூட இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இதே நேரத்துல அவங்க ராணுவ பயிற்சியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மால்சிங் அண்ணன் வன்னியா கரெக்டா வீட்டுக்கு லீவுக்கு போன அன்னைக்கு நேரம் அவங்க வீட்டுல போய் சுதந்திரமா, இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இந்த வன்னியா கொஞ்ச நாள் வீட்டுக்கு போயிருக்கான், இப்போ அவனை பத்தியே கவலை இல்லை, ஆனா ஒண்ணு இந்த வன்னியாவை பத்தி எப்படியாவது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பையன் அங்க இருந்து வந்தா, டேய் அம்மா வைங்கடா. அப்பா அம்மாவா கடைக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அப்படியா, ரைட் ரைட். அம்மா அந்த நேரத்துல கரெக்டா உள்ள வந்தாங்க. ஆமா இங்க பாரு, நான் இப்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், என்ன காரணம் தெரியுமா? என்னங்க என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, அந்த வன்னியா பையன் வீட்டுக்கு போயிட்டான், அதான் சந்தோஷமா இருக்கேன். ஏங்க ஏங்க இங்க பாருங்க, உங்களுக்கு நான் எத்தனை நாள் சொல்லி இருக்கிறேன், அங்க உள்ள பிரச்சனை இங்க வந்து பேசாதீங்க, அதுலயும் முக்கியமா இந்த வன்னியாவை பத்தி பேசாதீங்க. அவன் உங்களுக்கு என்னங்க செய்யறான்? அவன் ஏதாவது தப்பான விஷயம் செஞ்சதாக எனக்கு தெரியலையே, ஏன் அவன் மேல ஒரு கோபமாக குற்றம் கண்டுபிடிக்க மாதிரியே இருக்கிறீங்க? நீ வன்னியா பத்தி பேசாத, வன்னியா பத்தி பேச எனக்கு கோபமா வருது. நான் எத்தனையோட முயற்சி பண்ணி அவனுக்கு எதையாவது பண்ணி எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சிரும் பாக்குறேன், இந்த வன்னியா வழி போறான், அந்த ஏசு யாரோ ஒருத்தர் காப்பாத்துறான்னு சொல்றான். பொறு, இப்ப அந்த வன்னியாருடைய ஃபைல எடுத்துட்டேன், அவனை பற்றி பல குறிப்புகளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் மாட்டாம போக மாட்டான் பாரு, அவனுக்கு நான் தன்னை வாங்கி கொடுக்காம இந்த பதவியை விட்டு நான் போக மாட்டேன். சரி சரி சரி, கோவப்படாதீங்க, இன்னாங்க இந்த டீயை குடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டீ டம்ளரை கொண்டு வந்து வச்சாங்க. இவரு கோவம் வந்துச்சு பாருங்க, டபார்னு சொல்லி அந்த டீ டம்ளர் தூக்கி எடுத்து வீசினார். ஏங்க ஏன் 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 இப்படி கோவப்படுறீங்க? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இப்ப ஒன்ன பாக்கிறதுக்கு எனக்கு கோவம் வருது. ஐயோ, நீங்க கோவப்பட்டு புரோஜனமே இல்லைங்க. அந்த வன்னியா கூட இயேசு இருக்கதா நானும் கூட யோசிக்கிறேன். எனக்கு எழுதி நீயே சொல்றியா? பட்டார்னு ஓங்கி செவில பட்டார்னு அடிச்சாங்க. அப்படி அந்த அக்கா அப்படி சொத்து கீழே விழுந்தாங்க. விழுந்த உடனே இவங்களுக்கு ஒன்றும் ஓடல. அந்த குட்டி தம்பி வேற அழ ஆரம்பிச்சுட்டான். உடனே போய் அவங்களுடைய மனைவி பக்கத்துல போய் என்னாச்சுன்னு போய் பார்க்காங்க. அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. என்னாச்சு? இந்த மால்சிங் ஐயனுடைய மனைவிக்கு என்னாச்சு? நாளைக்கு பார்க்கலாம். கண்ணு மூடி கையை குப்பி ஜெபம் பண்ணுங்க. பல நேரங்கள்ல கூட நம்மளும் கோபப்பட்டு எதையோ ஒண்ணு செஞ்சிருந்தோம்ல, அது எத்தனையோ பேருக்கு பாதிப்பா அமைஞ்சிருதுல்ல. இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்குங்க. சாமி, நான் கோவப்படக்கூடாதுன்னு கேளுங்க. யாரு மேலேயும் குற்றம் கண்டுபிடிக்கிற எண்ணத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. தம்பி தங்கச்சி, இந்த வன்னியான ஏசப்பா தனக்கு செய்த செயல்கள் எல்லாம் போய் சாட்சியா சொன்னாங்கல்ல. நீங்க ஒழுங்கா ஆலயத்துக்கெல்லாம் போறீங்களா? அங்க உங்க நடவடிக்கை எல்லாம் சரியா இருக்காட்டி நீங்க அங்க போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஏசப்பா பிள்ளையாவே இருக்கணும். அதுதான் ஏசப்பா விரும்புறாங்க. அன்புள்ள இயேசுசாமி,
இந்த வன்னியா அவனுடைய வாழ்க்கையில இருந்து பல காரியத்தை அன்பு பிள்ளைங்கள் கற்றுக்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. என்றைக்கு நாளும் நமக்கு சாட்சியா வாழணும், பிறருக்கு கொடுத்து உதவுள்ள மனப்பான்மை வரணும், யாரையும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, செய்யற வேலையை தெளிவா செய்யணும், பிறரிடம் அன்பா இருக்கணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதன்படி இந்த பிள்ளைகள் தன் வாழ்க்கையில வாழ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போறதுனால ரொம்ப நன்றி சொல்றேன் ஏசப்பா. ஆமென்.